இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாப்பனீஸ் சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியராக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நான் செகண்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஜப்பானில் உள்ள ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேக் டைப் தான். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ரொம்ப கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய ஃபேவரட் கேக் ரெசிபியாக இருக்க போது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சீஸ் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு சீஸ் வந்து தேவைப்படும். க்ரீம் சீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடையில் வந்து கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து க்ரீம் சீஸ் வந்து எல்லா கடையிலையுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி வீட்டிலே வந்து க்ரீம் சீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து க்ரீம் சீஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். 1 லிட்டர் பாலை நல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சீஸ் வந்து திரண்டு வந்துடும். இது வந்து பார்க்க பன்னீர் மாதிரியே இருக்கும், ஆனால் ஹார்டாக இருக்காது. இது வந்து சீஸ் க்ரீம். ஸோ இது மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 3 முறை வந்து நல்லா நார்மல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், 1 லிட்டர் பாலில் இருந்து நமக்கு வந்து ஒரு 100 கிராமுக்கு மேலேயே வந்து சீஸ் க்ரீம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் இதை அளந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு 130 கிராம் கிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சீஸை ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் க்ரீம் எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து வந்த அந்த பால்லேருந்து வந்த தண்ணி தான். அதோட பேர் வந்து வே அப்படி சொல்லுவாங்க. அந்த தண்ணியை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுலேயே ஆட் பண்ணி இந்த க்ரீம் சீஸை வந்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். 1 லிட்டர் பால்ல இருந்து எடுத்த சீஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 130 கிராம் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து இதுலேயே 3 முட்டையினுடைய வெள்ளைக்கருவா தனியாக பிரித்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து முட்டையினுடைய வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவின்னு தனியாக பிரித்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஒன்றா ஆட் பண்ணிடாதீங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஜாப்பனீஸ் சீஸ் கேக் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்ல ஒரு பெரிய கடாயில் தண்ணியை சூடு பண்ணிக்கணும். அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சு வந்தால் போதும். அதுக்கு மேலேயே வந்து ஒரு கிளாஸ் பவுல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு ட்ரையான நல்லா கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுலேயே 50 கிராம் நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் காய்ச்சி எடுத்து வச்ச பாலாகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் காய்ச்சாதான் நல்லா ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 130 கிராம் வரைக்கும் உள்ள க்ரீம் சீஸையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 கிராம் வரைக்கும் நீங்கள் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அமுல் பிராண்டில் உள்ள பட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிராண்டில் இந்த பட்டர் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக 3 இன்க்ரீடியன்ட் வந்து முன்னாடியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். ஸோ 3த்தையுமே நம்ம நல்லா ஹீட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடியே பிரித்து வச்ச 3 முட்டையினுடைய மஞ்சள் கருவை இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் வந்து சுடு தண்ணியில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் சுடு தண்ணியில் இருந்தால் போதும். அடுத்து இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 25 கிராம் அளவுக்கு மைதா மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே இந்த சீஸ் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு 25 கிராம் மைதா மாவு போதும். இதில் வந்து நம்ம மற்ற கேக்லலாம் வந்து 1 கப் 2 கப் அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த சீஸ் க்ரீம் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். மைதா மாவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த பவுலை வந்து சுடு தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக ஓரமாக ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடியே வந்து 3 முட்டையினுடைய மஞ்சள் கரு வந்து பிரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா வந்து ஒயிட் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதுலேயே வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இல்லை உங்ககிட்ட 1/4 கப் மெஷரிங் அளவு இல்லை அப்படின்னா நீங்கள் 40 கிராம் வரைக்கும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரு சர்க்கரையும் நல்லா வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நார்மலாக வந்து விஸ்க் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம முட்டையினுடைய வெள்ளைக்கருவையும் நம்ம ஆல்ரெடி டபுள் பாயிலிங் மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரையும் ரெண்டாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியோ இல்லை விஸ்க் யூஸ் பண்ணியோ நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபைனல் ஸ்டேஜில். இப்போ அவ்வளோதான். நம்ம இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸோ இல்லை வந்து ஒரு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே நம்ம இது கூட ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. முட்டையுடைய ஸ்மெல் வரும் அப்படின்னு தான் நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட நீங்கள் இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நம்ம வெண்ணிலா எசன்ஸும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு ரவுண்ட் டின்னில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி அதுலேயே கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதிலே வந்து நம்மளுடைய இந்த சீஸ் கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி நல்லா தட்டி தட்டி விடணும். அடுத்து வந்து இதில் நம்ம குக் பண்ண போகிற மெத்தடு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான மெத்தடு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் வந்து நான் கிளியராக உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த ஒரு ஷார்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்ல ஒரு கனமான ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னு, இப்போ என்கிட்ட வந்து டின்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்டை நான் முன்னாடியே எடுக்கலை. ஸோ என்கிட்ட டின்னு மட்டும்தான் இருக்குது. இந்த டின்னை வந்து சுடு தண்ணிக்கு மேலே வச்சுக்கணும். அதாவது இந்த கேக் நம்ம பேட்டர் ரெடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த கேக் பேட்டரை வந்து இந்த சுடு தண்ணிக்கு மேலே வச்சுக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சுடு தண்ணி இருக்கும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேக் இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எப்பயுமே கேக்கை வந்து எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மெத்தடில் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லேயர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேக் பண்ண போகிற இந்த தட்டையும் இந்த கேக் டின்னையும் நம்ம நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டு பேக் பண்ணணும். பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் நான் வச்சுட்டு கிட்டத்தட்ட இது 1 மணி நேரத்துக்கு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். கண்டிப்பாக இந்த சீஸ் கேக் பண்ணுறது ரொம்பவே டைம் ஆகும். ஸோ பொறுமையாக வந்து அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட ஓடிஜி இருக்குது அப்படின்னா இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இதே மெத்தட் தான். நீங்கள் வந்து சேம் சூடான தண்ணி வந்து கீழே இருக்கணும், மேலே வந்து கேக் பேட்டர் இருக்கணும். 180 டிகிரிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிஜியை 160 டிகிரிக்கு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அதே 1 மணி நேரத்துக்கு நல்லா வந்து இதை பேக் பண்ணி எடுக்கணும். 1 ஹவரில் வந்து உங்களுக்கு மேலே உள்ள லேயர் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஜியை ஆஃப் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இன்னுமே கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே 160 டிகிரியில் திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். இதில் என்ன சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னா மேலே வந்து கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள சீஸ் கேக் எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கும். கண்டிப்பாக கலர் மேலே சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் சீஸ் கேக் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ கலர் வந்து மேலே ஒரு லேயர் மாறுற அளவுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த சீஸ் கேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே பொறுமை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இந்த கேக்கை பேக் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு சீஸ் கேக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே எந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதிலேருந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எடுக்கும்போது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இதிலேருந்து இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டர் ஷீட் இருக்குது. நான் அதையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான சீஸ் கேக் ரெடியாக இருக்குது அப்படின்னு. இந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ரிச்சாக இருக்கும். லைக் பால்கோவா மாதிரியும் இருக்காது. நீங்கள் சீம்பால் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீம்பாலோட டேஸ்ட்டும் பால்கோவா டேஸ்ட்டும் ரெண்டும் மிக்ஸ்டு ஆகி ஒரு காம்பினேஷனில் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பரான சீஸ் கேக் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த கேக் வந்து ரொம்பவே வந்து ஃப்ளஃபியாகவும் இருக்கும், ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ மேலே உள்ள லேயர் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்சாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து லைட்டாக வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைதா மாவு கூட ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்ல ஒரு கேக் தான். ஸோ நம்ம இதே மெத்தடில் நிறைய ஃப்ளேவர்ஸில் கூட பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து இன்னுமே சீஸ் கேக் ரிலேட்டடாக நிறைய கேக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.